நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிதழ் தலைப்பிலே இந்த நாளிலுமாக ஆவிகளின் உலகத்தை பற்றி நாம் சற்று தியானிப்போம். கடந்த 4 வாரங்களாக பிசாசின் கிரியைகள், பிசாசின் வஞ்சனைகள், தானியேலின் 3 வாரங்கள் என்ற தலைப்பில் தியானித்தோம். எல்லாம் பிசாசின் கிரியைகளை பற்றியே இருந்தது. ஏன் பிசாசுகளின் கிரியை பற்றி அதிகமாக நாம் தியானிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றால், நமக்கு எதிராளியானியும் அவன் ஒருவன் தான். நாம் நினைக்கிறோம் சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் எல்லாம் எதிராளிகள் நினைக்கிறோம். எதிராளிகள் அவர்கள் அல்ல. பிசாசு ஒருவனை தவிர வேறு யாரும் எதிராளி நமக்கு கிடையாது. அவன் பல ரூபங்களில் நமக்குள் இருந்து கிரியை செய்கிறான். அதை நாம் இன்றைக்கு மீண்டுமாக அதை தியானிக்கிறோம். பிசாசின் கிரியை என்ன, வஞ்சனை என்ன, தானியேலின் 3 வார துக்கங்கள் என்ன என்றெல்லாம் அறிந்திருந்தோம். இதனால் ஆவிக்குரிய உலகத்தை பற்றி நாம் தந்து அறிந்து விடுவோம். திருத்துதர் பணி 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுலும் சீலாவும் செய்யும் அந்த ஊழியத்தை பற்றி நாம் இங்கே பார்ப்போம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி செல்கிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிற எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எதிர்பட்டார். இங்கே குறி சொல்லுகிற ஒரு பெண், குறி சொல்லுகிற ஆவி. யார் இந்த ஆவி? செத்து போனவர்கள் யாரும் வரப்போவது கிடையாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மரித்து போனவர்கள் மீண்டும் இந்த உலகத்துக்குள் யாரும் வருவது கிடையாது. நித்திய இளைப்பாறுதல் அவர்கள் இருப்பார்கள். அங்கிருந்து இங்க யாரும் வர முடியாது. இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார். செத்து போனவங்க வருவாங்கன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்காரு. இவையெல்லாம் பிசாசின் ஆவிகள். செத்து போனவர்கள் உருவத்தில் வந்து நிற்கும். தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் நாம் இதை. அவர்கள் மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணினார். இவைகளை என்ன செய்கிறது? உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு குறி சொல்பவர்கள், ஜோசியம் சொல்பவர்கள், ஏவல் செய்வர்கள், சூனியம் செய்பவர்கள், செய்வினை செய்வர்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பதாக அது இருந்தது. அவள் பவுலையும் எங்களையும் பின்பற்றி தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார் என்று சத்த வேண்டும். அவளுக்கு தெரியுது, அந்த பிசாத்துக்கு தெரியுது உண்மையான ஊழியக்காரர்கள் என்றும். ஆனால் உண்மையான ஊழியக்காரரை நோக்கித்தான் அவைகளெல்லாம் செல்லும். ஊழியம் செய்யாமல் பேருக்கு ஊழியம் செய்து கொண்டிருப்பதெல்லாம் சுற்றி அவர்கள் வராது. உண்மையான கிறிஸ்தவர்களை பின்பற்றி வரும். பேர் கிறிஸ்தவர்களை எல்லாம் அது பின்பற்றி வராது. இதை நன்றாக தெளிவாக அறிந்து கொள்ளணும். 3வது காரியம், அவள் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உடைய கட்டளையிடுகிறேன் என்று ஆவியிலே சொன்னால் அந்நேரமே அது புறப்பட்டு போயிடும். ஒரு ஊழியக்காரன் ஒரு அசுத்தாவி விரட்டினால் அது உடனே போய்விடும். அவன் உண்மையான ஊழியக்காரனாக இருக்கணும். கிறிஸ்துவுக்கு பிரியமான தெளிவாக நாம் அறிந்து கொள்ளும். நாம் உண்மையும் உத்தமாக இருந்தால் ஆவிகள் நமக்கு கட்டுப்படும். அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்துக்கு நம்பியற்று அற்று போய்விட்டது என்று கண்டு பவுலையும் பீதாம் பிடித்து சந்தை வழியில் அதிகாரத்தை இழுத்து கொண்டு போனார்கள். இப்ப அவர்களுக்கு ஆதாயம் போயிடுச்சு. இந்த குறி சொல்வர்கள், ஏவல் செய்வர்கள், மாத்திரிகை செய்வர்கள் ஆவிகளால் கட்டுப்படுத்தப்பட்டார்கள். ஆவிகளால் எடுத்து விரட்டிட்டு அவங்க இதை செய்ய மாட்டாங்க. ஆனா அவளுக்கு ஆதாயம் இல்லாமல் போய்விடும். ஒரு செய்வினை சேர்த்துக்கு 50,000 ரூபாய் 20,000 ரூபாய் என்றெல்லாம் வாங்கி காசு வாங்குறவர்களுக்கு வருமானம் இல்லாமல் போய்விடும். எனவே அவர்கள் ஆவியில் ஆத்திரப்பட்டு அவர்களை கொண்டு போய் சிறைச்சாலையில் வைப்பதற்கு ஏற்பாடு செய்யும். நீங்களும் நான் இன்னைக்கு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்தால் இப்படிப்பட்ட காரியங்களை பேஸ் பண்ண வேண்டியது. இதற்கு பயந்து கொண்டு பலர் இப்படிப்பட்ட மினிஸ்ட்ரியே இல்லை என்று சொல்லி, பேயெல்லாம் கிடையாது, பிசாசெல்லாம் கிடையாது என்று சொல்லி கள்ள போதனைகளை இன்னைக்கு போதித்துக் கொண்டு வருகிறார்கள். நாம் வேதத்திற்கு புறம்பான சத்தியங்களை நம்ப வேண்டியது. வேதத்தில் கொடுக்கப்படவில்லை என்றால் நான் நம்ப வேண்டிய தேவையில்லை. இன்னுமாக ஒரு சத்தியத்தை பார்ப்போம். திருத்துதர் பணி 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்ற பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ளை தீர்க்க ஒரு யூதனை கண்டார். அவனும் ஒரு யூதன். நம்மள மாதிரி ஒரு கிறிஸ்தவன், இந்த காலத்து கிறிஸ்தவன், கள்ள தீர்க்க தரிசி, மாயவித்தைக்காரன். அவன் விவேகல மற்றனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடைய கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவின் சபையையும் அழைப்பித்து அவருக்கு தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அந்த ராஜா ஆசையா இருக்கிறான். ஆனா இந்த மாயவித்தைக்காரன் அந்த ராஜா கூட இருக்கான். அதை விடமாட்டான். என்ன சொல்றான்? மாயவித்தைக்காரனை அர்த்தம் கொள்ளும் பெயராக எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தை திறப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். பவுலும் பர்னபாவும் அங்கு போறார்கள். அவர்களை எதிர்த்து நிற்கிறான் அவன். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவினை நிறைந்தவராக அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகையனே, கர்த்தருடைய செம்மையானவர்களை புரட்டு ஓய மாட்டாயோ? எப்பொழுது
கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றால் உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைதாக கொடுக்கிறது தெரியுதான். அப்ப பிசாசை பிடித்தவர்களை எப்படி விரட்ட வேண்டும் என்று பவுல் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப வேதத்தில் சொல்றது தவறு இல்லை, சரியான காரியம். யார் சரியான வழியில் ஆண்டவர் பக்கம் நடக்கிறா, யார் ஆண்டவர் பக்கம் வந்து திசை திருப்பாடு அறியும். ஆண்டவர் பக்கம் வந்து திசை திருப்பாடு எல்லாமே கர்த்தர் தீர்க்க தரிசி. ஊழியர்களை மேன்மைப்படுத்துவது, குருக்களை மேன்மைப்படுத்துவது, ஆயர்களை மேன்மைப்படுத்துவது, இதெல்லாம் கள்ள தீர்க்க தரிசனம். பலிபீடத்தில் ஆண்டவருக்கென்று மரியாதை செலுத்த வேண்டிய இடத்திலே பொன்னாடை போத்துவது என்ன, மாலை போத்துவது என்ன, கும்ப ஆராத்திகள் என்ன, இதெல்லாம் யாருக்கு அங்கு மரியாதை? பீடத்தில் தேவனுக்கு தவிர எங்கேயும் யாருக்கும் மகிமை இருக்கக்கூடாது. இது நாம் அறிவதில்லை. கத்தோலிக்க திருச்சியில் இந்த காரியங்கள் புராட்டஸ்டன்ட் சபைக்கு போயிட்டு இன்னைக்கு பெந்தோகோஸ்து சபை அதையத்தான் செய்து கொண்டிருக்கிறார். தேவன் மகிமை வேண்டிய ஆராதனை கூடத்திலே மனிதர்களை மகிமைப்படுத்துகிறார். இதைத்தான் அந்த மாயத்தைக்காரன் செய்தான். அதான் கபடம் உள்ள நேர்ந்த உள்ளம் என்பதை பவுல் காட்டுகிறார். ஆவிக்குரிய ஒரு உலகம். இதை நாம் அறியாமல், இதை தெரியாமல் எப்படி கபடம் இல்லாமல் நம்முடைய ஆராதனைகள் போவதற்கு பார்த்தீங்களா? தூபம் காட்டுவது, கற்பூரம் காட்டுவது, வெத்தலை ஆரத்திலே எத்தனை ஆராய்ச்சி, வெத்தலை ஆராய்ச்சி, கற்பூர ஆராய்ச்சி, மஞ்சள் ஆராய்ச்சி, கும்பு ஆராய்ச்சி இது இருக்கு. எதுக்கு இதெல்லாம் எடுக்கிறாங்க? மஞ்சள் ஆராய்ச்சி ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தா சோமா இருக்கட்டுன்னு எடுப்பாங்க. வெத்தலை ஆராய்ச்சி நல்ல மகிழ்ச்சியோடு மங்களகரமா இருக்கணும்னு சொல்லிப்பா எடுப்பாங்க. தீப ஆராய்ச்சி எல்லாத்தையும் சேர்த்து திருஷ்டி கழிக்க எடுப்பாங்க. ஆலயத்தில் என்ன திருஷ்டி வைக்கிறது? ஆலயத்தில் என்ன நோய்வாய்ப்பட்ட யாரு இருக்காங்க? அவங்களுக்கு போய் ஆரத்தி எடுக்கிறீங்க. குருக்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்காங்களா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் மாய வித்தைக்காரல கள்ள தீர்க்க தரிசனம் என்று நாம் பவுல் கற்பிக்கிறார். இங்கே மூன்றாக நாம் என்னுடைய பார்ப்போம். திருத்துதர் மணி 8ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலிருந்து அநேக அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்கள் விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார். இங்கே பிலிப்பு என்பவர் அங்கே பிரசங்கம் பண்ணிக்கொண்டு ஆட நச்சீதி அறிவித்தல் நடக்குது. ஏன் இன்றைக்கு நம்முடைய திருச்சியில் நடக்கல? நடந்தால் என்ன சொல்லுவார்கள்? இது பெந்தோகோஸ்துக்காரர்கள் என்று சொல்லி மக்களை கள்ள தீர்க்க தரிசனத்திலே திசை திருப்பி விடுவார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானது. ஆண்டவர் செய்த காரியத்தை யார் செய்தாலும் ஆண்டவருடைய சீஷர் கேட்கிறார், நம்மை சேராத ஒருவன் நம்முடைய பேரினாலே பிசாசை ஓட்டுகிறான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்றார், அவன் நம்மை சார்ந்தவன். நம்முடைய பேரால் பிசாசுகளிலிருந்து நீங்க எதுவும் அவனை செய்யாது, அவன் செய்யட்டும் என்று சொன்னான். ஏன் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த மனப்பாங்கு நம்மிடத்திலே? அசுத்த ஆவிகள் உலகத்தை பற்றியே நாம் போதிப்பதே கிடையாது. எந்த சத்தியங்களும் நமக்கு அறியாமல் இருக்கும். இன்றைக்கு நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். அப்பொழுது நீதி சீமோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தை மாய வித்தைக்காரனாக இருந்து தன்னை போய் பெரியவன் என்று காட்டி சமாளித்த ஜனங்களை பிரமிக்கப்பட்டுக் கொண்டிருந்தான். தேவனுடைய பிரதான சக்தி வந்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாயவித்தையினாலே அவனை பிரமிக்கப்பட்டினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பேத்துவின் நாமத்துக்கும் ஏற்றவர்கள் குறித்து பிறப்பு பிரசங்கம் அடைத்ததை அவரை விசுவாசித்த பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானத்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானத்தானம் பெற்றுக்கொண்டு பிலிப்பை பற்றிக்கொண்டு அவன் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இங்க மாய வித்தைக்காரனை மனம் பார்த்தான். அவன் காசு கொடுத்து இந்த ஊழியத்தை வாங்கணும்னு பார்க்கறான். பேதுரு அங்கே சொல்றாரு, காசு கொடுத்தா கிடைக்காது, நீ படிச்சுட்டு வந்தா வாங்க முடியாது, எக்ஸாம் எழுதி வாங்க முடியாது, தேவன் கொடுக்கிற காரியம் இது. அதனால ஆண்டவர்கிட்ட நீ மன்றாடு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கற்பிக்கிறான். எப்படியெல்லாம் ஆவிக்குரிய உலகத்தை திருத்துவதர்கள் செய்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கணும். அதில் ஒரு பங்கில் அது நாம் செய்யும்படி தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். முதலில் எப்படிப்பட்ட உலகம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும், அதை எப்படி நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும், எப்படி நாம் மற்றவர்களுக்கு விடுதலை கொண்டு அறிந்து கொண்டு கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதனைகள் இதெல்லாம் கிடையாது என்றெல்லாம் போதிக்கும் இந்த காரியங்களை பற்றி நாம் அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக ஆவிக்குரிய உலகம் என்று ஒன்று கொண்டு அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதை மேற்கொள்ளும் பொழுதுதான் மனோராஜ்யத்துக்கு செல்ல முடியும். அதை அறிந்தவர்களாக நாம் வாழுவோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு குறிஞ்சதிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். இயேசுவுக்கு புகழ்.